தூயாவையின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாரத்தின் முதல் நாளில் ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 மற்றும் 17 முதல் 20 வரை உள்ள இறைவாக்குக்கு நாம் செவி கொடுக்கவிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தம்முடைய திருத்தூதர்களை அழைத்து அவர்களுள் 72 பேர் நியமித்து ஆண்டவர் இயேசு அவர்களை நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக அவர்களை அனுப்புகின்றார். இயேசுவை தேடி வந்தவர்கள் இறை அனுபவத்தை பெற்றார்கள். இவர்களே இயேசுவின் சீடர்கள் ஆனார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் அவர் இருவர்களாக தம் சீடர்களை 72 பேரை அனுப்புகின்றார். அவர்களுக்கு என்ன சொல்லி அனுப்புகின்றார்? பேய்களை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். போகும்போது வழியில் நீங்கள் கைப்பழியோ உணவோ தடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இயேசுவை தேடி வந்தவர்கள் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டார்கள். தம்மோடு இருக்கவும் நோய்களை குணமாக்கவும் அதிகாரமும் பேய்களை ஓட்டும் அதிகாரமும் கொண்டவர்களாக இருக்கவும் அனுப்பப்பட்டார்கள். இயேசுவின் சீடர்களிடமிருந்தே தெளிவான நற்செய்தி உலகமெங்கும் பரவிட அடித்தளமாக சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். பரிசேயர்களும் தம்முடைய சீடர்களை அனுப்பும் பொழுது அவர்களுடைய மதத்தை அவர்கள் பரப்பச் சொல்ல அனுப்பும்போது தம்முடைய சீடர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் அறிவுரையாக சொன்னது, பணம் எடுத்துக்கொள்ளுங்கள், உணவு எடுத்துக்கொள்ளுங்கள், உடை எடுத்துக்கொள்ளுங்கள், தீட்டான எதையும் நீங்கள் உண்ணாதீர்கள் என்று அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அனுப்பும் பொழுது இறை பராமரிப்பை மட்டும் நம்பியவர்களாக நீங்கள் போங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவினுடைய வார்த்தையை புறப்பட்டு போய் ஓநாய்கள் இடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நரிகளிடம் ஆட்டுக்குட்டிகளை அனுப்பினால் அவை என்ன செய்யும்? கடித்து குதறிவிடும். அதை போன்றுதான் இந்த தீய மக்களிடமும் உங்களை நான் இருவர்களாக அனுப்புகின்றேன். இறை வார்த்தையை எடுத்துரைக்க அனுப்புகின்றேன். இறை செய்தியை நீங்கள் சுமர்ந்தவர்களாக செல்லுங்கள். வழியிலே எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்கு போனாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று முதலில் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகின்றார். அங்கு உள்ளவர்களை நீங்கள் சுகப்படுத்துங்கள். உடல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை சுகப்படுத்துங்கள். பேய் பிடித்தவர்களை ஓட்டுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கின்றார். இந்த இறை அப்போஸ்தலர்கள் இவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவருடைய இயேசுவினுடைய வார்த்தையை எடுத்துரைக்க உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற தம்முடைய திருத்தூதர்களை அனுப்பியது போல இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவனும் மகனும் மகளும் இறைவார்த்தையை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் இயேசு அனுப்புகின்ற பொழுது நாம் இந்த இறைவார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோமா? இந்த இறைவார்த்தையை நாம் முதலில் வாசிக்கின்றோமா? இந்த இறைவார்த்தையை நாம் முதலில் புரிந்து கொள்ளுகின்றோமா? இந்த இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா? இந்த இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளது என்பதை நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கின்றோமா? இதைத்தான் ஆண்டவர் இயேசு சிந்திக்க சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அனுப்பும் பொழுது இறை பராமரிப்பையும் இறை ஆசிரியையும் அவர்களுக்கு அளிக்கின்றார். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அமைதி உரித்தாக வேண்டும். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் சமாதானம் உரித்தாக வேண்டும். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் இரக்கம் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் பரிவும் அமைதியும் சமாதானமும் கலந்திருக்க வேண்டும். உங்களுடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் ஆசீர்வாதங்களை அமைதியை நிறைவாக கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்தை தேடி வருகின்ற பொழுது நாம் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திப்போம். ஜெபிப்போமா?
எங்கள் அன்பு இயேசுவே, இதோ நீர் உம்முடைய திருத்தூதர்களை இருவர்களாக அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு நீர் ஆசையாக கூறியது இறை வார்த்தையை தாங்கிச் செல்லுங்கள், நீங்கள் எந்த வீட்டிற்கு போனாலும் அமைதி உரித்தாக என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அமைதியை கொடுக்க சொல்லுகிறார். இறைவன் இயேசுவினுடைய அமைதியை கொடுங்கள், இறைவன் இயேசுவினுடைய அன்பை கொடுங்கள், இறைவன் இயேசுவினுடைய இரக்கத்தை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். எங்கள் அன்பு தந்தையை இயேசு சாமி, இதோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, இதை காதால் கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, அவர்கள் மீது உம்முடைய இரக்கத்தால் நீர் அவர்களை ஆசீர்வதித்தள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு அமைதியை கொடும் ஆண்டவரே. அவர்களுடைய உள்ளங்களிலே தங்கி நீர் ஆண்டவரே அமைதியை நிலை நிறுத்தும் ஆண்டவரே. இறை வார்த்தையை அவர்கள் துணிவோடு கேட்டு அதன்படி வாழக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு கொடும் ஆண்டவரே. இன்றைய தினம் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே அன்பு, அமைதி, சமாதானம் இல்லாமல் தவிக்கின்ற இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ப அமைதியையும் அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருளை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவர்களும் உம்முடைய திரு தூதர்களைப் போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு கருவியாக மாற்றும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.